என் மனைவி மனைவி ஆசை மனைவி மனைவி வந்து விட்டாரா? வந்துட்டு சார்ஜர் இன்றி ஐயா ஏண்டவரை பாத்தீங்க ஆத்தே மறுபடியும் உத்தரவு செட்டு வரணுமா? வந்து போட்டுங்க மலாட பண்ணி தண்ணி அரைக்கிறான் அம்மாடா ஓடு தண்ணி என் மனைவி இப்பதான் பம்பு வச்சு இறக்குது அப்புறம் பாயிர போறாங்க புரியல கும்பிடுங்க கொண்டாட்டி அம்மாளே என்னை மாலையிங்க கழுத்தை எடுத்துக்க வச்சு நின்றுருப்பேன் கழுத்தை எடுத்துக்கே வைக்குமா இருக்கக்கூடிய உயர் ரத மலர்களை கொண்டு வந்து மலர்களிலே இருக்கக்கூடிய காம்புகளை முழுங்களை அகற்றி மனைவி அநேகம் கோடி அவன்தான் புள்ள கொடுக்க முடியல அவரே வச்சு கொடுப்பாரு பாரு அவர் காவல் போக வேண்டிய சிவனுக்கு அர்ச்சகரு இவர் அம்பாள் சன்னதி அர்ச்சகரு சிவன் கோயில ஒரு காசுலாம் நான் எடுத்துக்கிறேன் அம்பாள் சன்னதியில ஒரு காசுலாம் இவர் எடுத்துக்கிறாரு பெருமையா சொல்லிங்க இந்த ஊர்ல நாளைக்கு போடுவாங்க விளையாட்டு சொல்றதுலாம் யாரும் ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டாங்க சிவன் கோயில இருக்கிறது ஒரு ரூபாய் கூட யாருமே எடுக்க மாட்டாங்கப்பா ஆளா தான் எடுத்து போறாங்க தலைப்புட்டு சொட்ட ஐயோ ஐயோ இருக்குமோ அழிவு போடுமோ எந்த இடத்துல கை எடுத்து வைக்கிற அவர் சொல்லி கேட்க வச்சா உனக்கு குடிக்கிறா அம்மாலே ஏடி கனிம்மா அலுப்பா இருக்கவா ஒரு பொண்ணா போன்ற புள்ளி ஹேய் அறிவு தாய் யாருக்கா ஐயோ போத தேவி அண்ணா என்ன ஆச்சு கூலி போய் 7 மூட்டை ஆச்சுடா என்ன ஆச்சா எழுந்துரு போரி கருத்து
அன்று முதல் இன்று வரையிலும் உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை ஏதாவது கிடையாது. இதுதான் இல்லாம உங்க வார்த்தை எல்லாம் வினோதமா இருக்குது. அது என்ன காரணம்? அதானே காரணம் அதானே தெரியும். அடி சீருள்ள அடி சீருள்ள தேவிகான் சிறப்பு நின்று நாடி ஏறிய தேவர் பகை நான் முடிக்கிறேன். என் பங்கு பங்காளி தேவரை சிறை பிடித்து தேவ உலகம் போறேன். நான் போறேன். அவர் சாதாரண ஆளா? அவர் கையிலே கவாலம் திருசூலம் தங்கு சக்கரம் அப்படி என்று சொல்லக்கூடிய சக்தி வாழ்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பொருட்களினாலே இவங்களுக்கு எப்படி ஆகிலும் தப்புகள்
ஒரு 10 நிமிஷம் செல்லு முந்திரம் எப்ப நீ டீ குடுக்குறது எப்படி என்றால் 10 நிமிஷம் டீ ஏனென்றால் இது நாம் இல்லாமல் இப்பொழுது இது போல ஆபத்தான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறேன் நான். ஆனால் உங்களுக்கு பதியராது கேட்டு போச்சா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எதனால இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றீங்க? சொல்றீங்களே. தேவரை பகைத்தா பகைத்தா உயிரோட வாழ முடியுமா? இப்படி சொல்வது தப்புகள் நேரும். இப்ப டீயை கொடுத்து போறாத்தையும் கிளை போடுறீங்க. அண்ணா கண்டி கண்ணு எல்லாருக்கும் டீ கொடுங்க, எல்லாருக்கும் டீ கொடுங்க. எல்லாருக்கும் டீ டீ குடுத்து கட்டி வரட்டும்யா. அது இல்லப்பா, நாடகம் நடக்கணும். பணின்னு பாராம நம்மள ஒரு பொருட்டாயின்னு உட்காந்துக்கிறாங்கன்னா இந்த டென்ட்டுக்கு 8 மணில இருந்து போன் பண்றானுவ. இருக்கட்டும். வந்தது நம்ம 5 மணிக்கு தான் வந்தது. போன் பண்ணுவாங்க தான்ப்பா. ஊராருன்னா நாடகார வச்சுட்டோம், பணி இல்லாம நம்ம பணி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரும்பாடு பட்டு 10 பேர் அமர்ந்தாலும் அமர்ந்தாலும் இந்த ஒரு நல்ல முறையோட நாடகத்தை கண்டுகளித்து போனோம். எங்க போனாலும் எந்த ஊரை போனாலும் மகளிர் ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கும். அவங்க உட்காந்து பாக்குறாங்க பாரு. யாரோ நம்மளாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம். பெரியம்மா புள்ளையா தூக்கம் உட்காந்து வருது பாரு, பாக்குறாங்க. தலை சொரியுது. ஆமா, அவங்க என்ன பண்ணாதீங்கிறாங்க அந்த சோறவேடா